எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு மகாலட்சுமி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்சம் வேறு வேலைகள் இருந்ததுனால இந்த ரெக்கார்டிங் கொஞ்ச நாள் பின்தங்கிட்டுது. இன்றைக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த ரெக்கார்டிங் செய்கிறேன்னு சொல்லித்தான் நான் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கோயிலுக்கு நான் அழகான கோயில், எனக்கு பிடிச்ச கோயில். அந்த கோயிலுடைய பின்புறத்துலேருந்து தான் நான் இந்த பதிவை நான் செய்கிறேன். இன்று நாங்கள் என்ன எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது என்னுடைய அனுபவத்தில் இருந்து எனக்கு உங்களோட ஷேர் பண்ணணும் போல் இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு 5 உடம்பு இருக்குது இல்லையா? நாங்கள் முதலும் இது படிச்சிருந்தோம். 5 உடம்பு இருக்குது. முதலாவது உடம்பு அன்னமய கோஷம், அது சாப்பாட்டாலான உடம்பு. ரெண்டாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது ஆனந்தமய கோஷம். அப்போ நாங்கள் பார்த்தமா இருந்தால், இப்போ என்னத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்குறோம்டா, அன்னமய கோஷத்துக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அதுதான் அது கரெக்டும். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு தெரியுது கண்ணுக்கு. ஆனால் அதில் எந்த விதமான பிரயோசனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதனால் அதை கொஞ்சம் தாண்டி எப்படி நான் சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன்னா, இப்போ அன்னமய கோஷம்தான், உடம்பு தான், இரத்தம், எலும்பு, சதையிலான இந்த உடம்பு தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. கரெக்டா? அப்போ தெரிகிறதுனால நாங்கள் ஒரு ஆளை நமக்கு தெரிஞ்சிருக்கு, இவரை நமக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலைன்னு முடிவெடுக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அதையும் தாண்டி உள்ளே இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அவங்க தான், அந்த 4 பேர் தான் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்க மேலே இவர் ஆக்சுவலி இந்த முன்னுக்கு இருக்கிறவர் வடிவேலு மாதிரி. சரியா? வடிவேலு எங்கேயாவது எதையாவது கதைச்சிட்டு போய் அடி வேண்டுவார் இல்லையா? அடி வேண்டுக்குள்ள அவங்க அப்புறமா அவர் ஷர்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, கிழிஞ்சிரும் ஷர்ட்டு, உடனே எல்லாம் மாட்டி விடுவாங்க. அது மாதிரி இந்த உள்ளே இருக்கிறவங்க தான் ட்ரைவ் பண்ணுறது, எல்லாம் செய்கிறது. இந்த அடி வேண்டுறது இந்த அன்னமய கோஷம்தான். அன்னமய கோஷம்தான் அடி வேண்டுறது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க தான் இதை சேவிக்கிறாங்க. கரெக்டா? அப்போ நாங்கள் இப்போ பார்த்த உடனேயே ஒரு ஆளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்றது நீங்கள் நல்லா யோசிங்க. சரியா? இது ஒரு சப்ஜெக்ட் உண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, சொல்லணும் போல் இருந்தது. இப்போ நம்ம 2வது விஷயத்துக்கு வந்தமா இருந்தால், இன்னும் ஒரு விஷயம், இதில் 2-3 விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். இன்றைக்கு ஒரு முதியோர்களுக்கு நான் வகுப்படுத்தினா, முதியவங்கள்னு சொன்னால் அவங்களுக்கு வயசில் பெரியவங்க, அவங்கள எல்லாருடைய முகத்தையும் பார்த்தா ஒரு சோகமாயும் ஒரு கவலையாயும், ஒருத்தங்க ஒரு அம்மா சொன்னாங்க இந்த முழங்காலுக்குள்ள வீங்கிட்டுது, இன்னொருத்தவங்க சொன்னாங்க கையெல்லாம் முடியலை. இப்போ எந்த நேரமுமே ஒரு கவலையும் சோகத்தினையுமே இருக்கிறாங்க. இப்போ உடம்புல வலி இருக்குது, அதில் வேதனை இருக்குன்றது அது ஏற்றுக்கொள்ள முடியும். வலி இருந்தால். ஆனால் என்னத்துக்கு சோகமாகவே எந்த நேரமும் இருக்கணும்? இப்போ முதுமை என்றது நான் கேட்டேன், நான் உங்கள்கிட்ட இன்றைக்கு நல்ல ஜோக் கிளாஸில். எப்படின்னு சொன்னால், முதுமை என்றது ஒரு பியூட்டிஃபுல், ஒரு பிஹெச்டி மாதிரி இல்லையா? ஒரு வகுப்பில் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வடிவேலு அவர் 8ஆம் வகுப்பில் 8 வருஷம் இருக்கிறார். அது ஃபெயில், அவரால் அதுக்கு மேலே போக முடியலை. அப்போ அவரை கேட்ட உடனே அவர் சொல்லுவார், அந்த டீச்சரை விட்டுட்டு போக முடியலை. அதாவது அந்த டீச்சரை, அவருக்கு யாரோ இங்கே 8ஆம் வகுப்பில் 8 வருஷம் இவர் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க காட்டி கொடுத்துருவாங்க, டாய் அண்டு அப்போ காட்டி கொடுத்துருவாங்க. அப்போ என்னத்துக்குண்டா அந்த டீச்சரை பிடிச்சிட்டான், அதனால் அவருக்கு அந்த கிளாஸை விட்டுட்டு போக முடியலையாம். அது மாதிரி நம்ம முதுமை என்ற உடனேயே பயப்படுறோம். இப்போ பாருங்கள், இளம் பிள்ளைகள் அவங்க ஒரு வயசு வந்த உடனே காருக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம், ஒரு திருமண வயது வந்தோடனே அந்த திருமணம் செய்யலாம், எல்லாத்துக்கும் ஒரு வயது வரைக்குள்ள ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதை தாண்டி முதுமைக்குள்ளே போகிற உடனே ஒரு உடம்பு சோகமாயும் முடியாமலும் இப்போ நான் தலைக்கு டை பண்ணுறது, பல்லு போடுறது, அதை பற்றி நான் பேசவே இல்லை. நான் இந்த உள் மனசை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்.
அது வந்து அவங்க அவங்களுடைய சொந்த விருப்பங்கள், ட்ரெஸ் பண்ணுறது செய்கிறது. ஆனால் அதையும் தாண்டி எவ்வளவு ட்ரெஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் நம்ம வெளிக்கிட்டாலும், இந்த முகத்தில் இருக்கிற சோகம் வந்து அப்படியே வெளியில் காட்டி கொடுக்கும். என்னடா நமக்கு மட்டும் இப்படி இருக்கே, இந்த வயசாயிட்டு. இன்னும் ஒருவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து, நான் அது அவங்களோட பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை. அவங்க ஒரு காலத்தில் இலங்கையில் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக இருந்தவங்க. ஆனால் அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு 88 வயசு இருக்கும் அந்த ஐயாவுக்கு. ஆனால் அந்த ஐயா வந்து அப்போ தெரியாமல் போச்சு, இப்படியெல்லாம் நடக்கலாமல் போகுமெண்டு. எப்படி தெரியாமல் இருக்கும்? ரத்தம் சதை எலும்பு இருந்தால் இந்த அன்னமய கோஷம். அதான் சொல்கிறேன், நம்ம என்னத்தையும் செய்ய முதல் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ அவர் எதிர்பார்க்குறார் எல்லாருமே அந்த நேரத்தில் அவர் பெரிய ப்ரைஸ் எல்லாம் வேண்டி பெரிய பரிசுகள் வேண்டின மாதிரி தன்னை இப்போவுமே எல்லாருமே ட்ரீட் பண்ணணுமெண்டு. அப்படியே அவரை வந்து அப்படி இல்லை, அப்படி செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஏனண்டா அவரை பார்த்தா சோகமாகவே இருப்பார், எல்லாருக்கும் ஏசிட்டே இருப்பார், திட்டிகிட்டே இருப்பார். அப்போ நான் எனக்குள்ள யோசித்தேன். நான் இன்றைக்கு ஒருக்கா அவர்கிட்ட நான் போயிருக்கும்போது அந்த ஐயா என்ன பண்ணாங்க, உத்தரகாண்டம் போய் கொண்டிருக்குதாம். அதில் உத்தரகாண்டம் போகுது. அது உத்தரகாண்டம் அம்மா உங்களுக்கு நான் காமிக்கணும், அது உங்களுக்கு தான் புரியும். நான் அவருக்காக நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து, ஏனெண்டா நான் வேலை உடுப்போடு இருக்கிறதுனால வந்து ஒரு ஜோக்கும் விட்டு, உங்களை யாரோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க பார்க்கடா, வாங்க விசிட்டர்ஸ்னால் நான் தான் விசிட்டர். நீங்களாம்மா, நீங்கள் தான் சொன்னீங்களே ஐயா உத்தரகாண்டம் பார்ப்போம்ண்டு. அந்த உத்தரகாண்டத்தை அவரோடு இருந்து பார்த்தேன். அப்படி கொண்டு ஒரு எபிசோட் போய்கொண்டிருக்கு, ராமர் சீதையினுடைய அற்புதமான கதை. அதில் வந்து ராமர் வந்து அந்த சிவதனுசு சீதா பிராட்டியினுடைய அந்த வில்லை உடைச்சிட்டா, அந்த மகேந்திர மலையில் இருந்த அந்த யாரவர் பரசுராமருக்கு கேட்டு அவர் வந்து கோபமாக வந்து அந்த காட்சி. அப்போ அவருக்கு சொல்லி நான் நினைச்சேன், இந்த ஐயாவுக்கு பணிவண்டாலே என்னென்று தெரியாது, இவருக்கு மரியாதை கொடுக்குறேன்டே என்னென்றே புரியாது, இதுதான் அவருக்கு போலேண்டு. அங்கே பார்த்தா அந்த உத்தராயணத்தை பார்க்கும்போது அவருடைய கண்ணால் தண்ணி வழிஞ்சி அந்த அந்த ராமர் அவ்வளவு ஒரு பெரிய ராமர் வந்து மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். அவராக இருந்தே அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த அவராக இருந்து அந்த அந்த பரசுராமருடைய அந்த ஆணவத்தில் கதைக்கும் பொழுது எவ்வளோ ஒரு பணிவாந்த ராமர் கதைகள் பாருங்க. அந்த பணிவை பாருங்கம்மா, அந்த பணிவை. அப்போ தான் பார்த்தேன், அப்போ அந்த பணிவண்டா என்னன்ட்டு தெரியுது அவருக்கு, புரியுதா? இப்போ நான் எதுக்கு இதோட இந்த சப்ஜெக்டை நிப்பாட்டுவோம். இப்போ பணிவண்டா என்னன்ட்டு தெரியுது, பணிவண்டா நமக்கு என்னன்ட்டு தெரியுது. ஆனால் எனக்கு தெரியல, தெரியுதாண்டு எனக்கு இந்த இடத்துல புரியவே இல்லை. அப்போ ஏன் அது மற்ற இடங்களில் புரியலை, ஏன் அவரை டோட்டலி எனக்கு இந்த இடம் புரியவே இல்லை. பார்க்குற உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது மேபி நாங்கள் ஓரளவு இந்த இளமையில் இருக்கும் பொழுதே இப்படியான சத்திய புத்தகங்கள், கோயில்களுக்கு போகிறதோட இந்த புராண கதைகள் படிக்கிறது, இந்த இந்த பகவத்கீதை, இந்த புராணங்களில் வர்ற இந்த சத்தியமான கதைகள், இதுகளெல்லாம் தன்மையமாக்குறதுக்கு ஒரு கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். பண்ணுனா மேபி இல்லை, இந்த வயசாகிற காலங்களில் இது விளங்கலாம். இது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கும் 50 வயசுக்கு மேலே. அப்போ எல்லாருக்கும் தான், என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், இந்த முதுமை என்றது ஒரு பியூட்டிஃபுல். அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இன்றைக்கு தான் கிளாஸில் நாங்கள் படித்தது, 8ஆம் வகுப்பு பெருசாண்டி, 5ஆம் வகுப்பு பெருசா, 10ஆம் வகுப்பு பெருசா, யூனிவர்சிட்டி பெருசா, பிஹெச்டி பெருசா. சொன்னால் பிஹெச்டி பெருசு இல்லையே, பிஹெச்டி பெருசு இல்லையே. நம்ம 5ஆம் வகுப்பு தானே படிச்சுட்டு இருக்கிறோம். ஏனண்டா எல்லாருடைய முகத்துலேயும் சோகம் அப்படியே களை கட்டிட்டு இருக்கு. இப்போ சோகம் வந்து கொண்டு கொண்டு இருந்தா அப்போ அது பிஹெச்டி இல்லை தானே. எல்லாருமே 8ஆம் வகுப்பும் ஃபெயில், வடிவேல் மாதிரி. அப்போ தான் வடிவேல்ற பகுதி வந்தது ஜோக். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கொஞ்சமாவது இந்த சத்தியங்களை நமக்குள்ள உள்வாங்கிறதுக்கு நாம் தயாராகணும் இல்லையா? சத்தியங்களை உள்வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் ஃபேமிலி. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு ஃபேமிலியில் முதல் ஃபேமிலியிலுடைய அங்கத்தவர்களை, அம்மாண்டா அப்பா, அப்பாண்டா அம்மா, நானும் எல்லாம் தாண்டி வந்த நானும் எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தவறுதலான புரிதல்கள் எல்லாமே எனக்கும் இருந்தது. அதுலேருந்து வெளியில் வந்ததுனால நான் சொல்கிறேன், பியூட்டிஃபுல். ஒவ்வொரு இடத்துலையும்
அது நீங்கள் ஒரு அளவில் கணவன் மனைவியாக இருப்பீங்க, பிறகு குழந்தைகள் வரும், அம்மா அப்பாவா ஆவீங்க ஆவம். அதுக்கு பிறகு ஒரு மாமனார் மாமியார் சம்மந்தி வரும், அதுக்கு பிறகு அம்மம்மா அம்மப்பா, அப்பம்மா அப்பப்பா, இதெல்லாம் எல்லா ரோலும் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ இந்த உறவுகளுடைய இந்த ரசனைகளை நம்ம ரசிக்க தெரியாம, இந்த உறவுகளுக்குள்ள புரிந்துணர்வு இல்லாம, இந்த உணர்வுகளுக்குள்ள ஒரு 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 விதண்டாவாதமும் ஒரு 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 சண்டித்தனமும் நம்ம காட்ட வெளிக்கிடும் பொழுது எப்படி இந்த ஹையர் ட்ரூத்தையும் இந்த பெரிய பெரிய விஷயங்களையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும்? தேங்க்யூ. இது ஒரு விழிப்புணர்வுக்கானது தான். எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஷேர். இந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதன் மூலம் எனக்கு மிகவும் தெளிவாகவும், எனக்கு இது ஒரு ஊண்டுகோலாயும் இருக்கிறது. எல்லாருமே எனக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, நன்றி. இது உண்மையாக இது செய்கிறது எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும் வீட்டில் பேசினா, சிவரோட பேசினா யாராவது லூசுன்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால் நான் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். இது யாருக்குமே நான் படிப்பிக்கிறதுக்காக செய்யலை, இது எனக்கு மட்டுமே நான் செய்கிறேன். இன்றைக்கு நான் இதெல்லாம் இது ஷேர் பண்ணி செய்யக்குள்ள எனக்குள்ள ஒரு ஆனந்தமும் ஒரு 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 சந்தோஷமும் எனக்குள்ள உருவாகுது. நிறைய நான் உங்களுக்கு இதுகள் உங்களோட பகிர்ந்து கொள்றதுனால நான் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களோடு நான் மகாலட்சுமி. இதோட நான் இந்த இந்த உரையை நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த இடத்துல இன்னும் ஒரு எனக்கு தேவையான, எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.